வாசி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வாசியை பற்றி ரொம்ப நம்ம இழுக்க வேண்டாம்னா வாசியை ஓட செஞ்சிடலாம். இப்போ அன்னைக்கு ஒரு ட்ரெயின் கதை கொடுத்தேன். அது வந்து என்னென்ன நம்ம என்ன விழிப்பு நிலைக்கு ஒரு கதை கொடுத்தேன் பாருங்க. அதே மாதிரி இப்போ வாசி ஓடுறதுக்கு ஒரு கதைகள் வாசி முடிவு ஓடும். இப்போ உங்கள் குழந்தையை வச்சுக்கோங்க. ரொம்ப ஆசையாக உங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் குழந்தையோ பெண் குழந்தைன்னு வச்சுக்கலாம். ஒரு குழந்தை அவங்க குழந்தை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒன்று ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட ஒரு பொருள் கேட்குது. அந்த பொருள் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற சம்பாதிக்கிறதுக்கு அந்த பொருளை தச்சமயத்துக்கு வாங்க முடியாது. ஆனால் அந்த பொருள் மேலே உங்கள் குழந்தை ரொம்ப ஆசைப்படுது. அதை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்குது. அப்போ உங்களுக்கு தச்சமயத்துக்கு வாங்கி கொடுக்கவே முடியலை. நீங்களே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்படா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கடனும் வாங்கக்கூடாது, பணம் சேர்த்து இப்போ குறிப்பிட்ட நாள் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தையும் அதோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஒரு நாள் நல்லா கேட்குறீங்க, முக்கியமானது பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த பொருளை வச்சுருக்கீங்க. உங்களோட குழந்தை வருது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுது. நீங்கள் உட்காருன்னு சொல்கிறீங்க, உங்கள் குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த பொருள் அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னு அந்த குழந்தை வாங்கணுன்னு அந்த குழந்தையோட ரியாக்ஷன் பார்த்து உங்கள் மனசு ஒரு திருப்திக்காரன் கொண்டு ஒரு மூச்சு விடுத்து பாருங்க. இன்பமான மூச்சு, அதுதான் வாசி. திருப்தியான ஒரு மூச்சு விடுறீங்க பாருங்க. பாருங்க, உங்கள் குழந்தைக்கு வாங்கி ஒரு ஆனந்தமான தெய்வீகமான ஒரு ஆற்றலோட ஒரு மூச்சு வருதுங்களா, இதுதான் வாசி. நிரந்தரமாக எப்படி ஓட வைக்கிறது, அது எப்படி? அதான் இப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஆத்ம திருப்தின்னு ஒன்று வந்துருக்குங்க. நான் சொன்னது புரிஞ்சுச்சுங்க. அப்போ அந்த சித்தர்களுங்கும் போது அவங்களுக்கு எல்லாமே மாயைங்குது. அவங்க உலகத்தில் இறைவனுக்குள்ளே போயிட்டோங்கிற ஆத்ம திருப்தி அவங்களுக்கு வந்துடும். அதனால தான் சித்த நிலையில் இருக்கவங்களுக்கு வாசி ரெகுலராக வந்து இப்போ நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் அந்த மனநிலையில் இருக்கு நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுக்கு உங்கள் நினைப்பெல்லாம் வரும்போது வேறு மாதிரி மாறிடுவீங்க. உங்களால் இருக்க முடியாது. அதில் ஒரு தெய்வீகமும் கலந்துருக்கு, உண்மையும் கலந்துருக்கு. பார்த்தீங்களா? நீங்கள் நேர்மையாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டீங்க, என் குழந்தைக்கு கொடுத்துட்டேன்னு மன திருப்தியும் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு வாசி வருதுங்களா? இதே மாதிரி நீங்கள் வாழ்நாள்